Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 ஆனது வரப்போகுது. அதற்கான வாங்க வேண்டிய புக்ஸ் என்னன்னு அது ஒரே அட்டெம்ப்ட்ல நீங்க கிராக் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணாதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். ஒன்ஸ் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியானதுல இருந்து இந்த யூடியூப் சேனல்ல அந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து வீடியோவை மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பில்லி கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குன்னா பேராக்ஸ் புக் தான் வாங்க வேண்டியது இருக்கும். நான் வந்து வாங்கியிருந்தது என்ன கமர்ஷியலில் வாங்கியிருந்தேன். இந்த கமர்ஷியல் புக்ஸை வந்து நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட வாங்கி படித்ததுனால எனக்கு அது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, நல்லாவும் இருந்தது. ஸோ நான் கமர்ஷியல் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் கமர்ஷியல் வாங்க, இல்லை மற்ற பேராக்ஸ் புக்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு பேராக்ஸ் புக்ஸ் வாங்கினா வித்தவுட் நோட்ஸில் தான் நீங்கள் வாங்க முடியும். அதாவது வித்தவுட் கமெண்ட்ஸில் தான் வாங்க முடியும். எந்த ஒரு ஷார்ட் நோட்ஸ் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து பேராக்ஸ். அந்த பேராக்ஸை மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போக முடியும். வித் நோட்ஸோடையோ இல்லை ஏதாவது ஷார்ட் நோட்ஸ் எதனா வச்சுருந்தீங்கனாலோ, இல்லை உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கனாலோ, இல்லை வந்து சப்ஜெக்ட் புக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இன்க்ளூடிங் ஒரு பேக் கூட உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. மொபைலில் வாட்சஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் பேராக்ஸ் தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த பேராக்ஸ் வந்து ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் தானே, ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை அந்த வந்து புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனால் நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஓப்பன் புக் எக்ஸாம் தானே, பார்த்து தானே எழுத போகிறோம், இதுக்கு எதுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, அதில் கொடுக்குற 3 ஹவர்ஸ் தான் டைமு. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே அத்தனை கொஷின் பேப்பரையும் நம்ம ரீட் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து நம்ம புக்கு பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை பற்றின ஒரு ஒப்பீனியன், இந்த இடத்துல தேடுனா இந்த இடத்துல வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கு, இந்த சப்ஜெக்டுக்கான ஆன்சர் வந்து இந்த புக்கில் இருக்கும்ன்றத நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே கொஞ்சமாச்சும் அதை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஆன்சரை வந்து நீங்கள் தேடி எடுக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் படிக்க முடியுது, ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போதே அதற்கான 100% தெரிகிற மாதிரி ஆன்சர் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து OMR ஷீட்லேயோ இல்லை கொஷின் பேப்பர்லேயே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் மொத்தமே வந்து கொஷின் புக்லெட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஆன்சர் ஃபுல்லாகவே டிக் பண்ணிட்டேன். லாஸ்ட் ½ அன் ஹவரில் மட்டும்தான் OMR ஷீட்டில் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து இதில் வந்து 100% தெரிய கொஷினாக இருந்தாலும் சரி, நான் மொத்தமாகவே எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் ½ அன் ஹவரில் வந்துட்டு ஆன்சர் OMR ஷீட்டில் வந்து ஆன்சரை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அப்படியே நீங்கள் செய்யலாம். நான் செஞ்சது தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த புக்ஸை வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். இது வந்து டோட்டலாக வந்து 21 புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 21 புக்ஸு வந்து எல்லா புக்ஸுமே வந்து ரீட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பர்டிகுலராக வந்து அந்த சிலபஸை வச்சு நான் அதை வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னால் ஒரே அட்டெம்ப்டில் வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. அது எப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த சிலபஸை நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ கேஸ் லாஸ் நிறைய கொடுப்பாங்க. இது ஒரு 10 வரைக்கும் கேட்பாங்க கேஸ் லாஸு. ஒரு கேஸ் கொடுத்துட்டு இந்த கேஸை வந்து எந்த கேஸ் லாவில் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு இவர் வர்சஸ் இவங்க வர்சஸ் அவங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கேஸ் வந்து எந்த கேஸ் லாவில் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ செக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இந்தியன் பீனல் கோடில் வந்து IPC செக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, IPC செக்ஷனில் இந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாத ஆக்டிவும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாத ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்பாங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் கொஷின்ஸை கொஞ்சம் எடுத்து பார்த்துங்க. அது மட்டும் இல்லாத ஜென்ரலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க. கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு உமன் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த உமனுக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி லீவாக எவ்வளோ வீக்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆக்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பீனல் கோடு
கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோடில் தான் வந்து இதெல்லாம் வந்து நிறையவே கேட்பாங்க. எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் வந்து நிறைய கொஷினே கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கமர்ஷியல் புக்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து கமர்ஷியல் கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா கமர்ஷியல் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து புக் ஷாப்பில் போயிட்டு பர்டிகுலர் சிலபஸ் இவ்வளோ தான் மார்க்குன்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு போதுமானது. நான் வந்து 21 புக்ஸு மொத்தமே வாங்கிட்டேன், எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து அதில் ரிப்பீட்டட் கொஷின்லாம் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இல்லை நோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு மைண்டில் வச்சுட்டு போனாலே அதில் வந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்துட்டு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்டில் வந்து டோட்டலாக வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் லாவில் வந்து 10 மார்க்ஸ் கேட்பாங்க கொஷின்னு, அதாவது 10 கொஷின் கேட்பாங்க. ஈச் கொஷின் 1 மார்க்கு, நோ நெகட்டிவ் மார்க்ஸு. இந்தியன் பீனல் கோடில் வந்து 8 மார்க்ஸ் கேட்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் 10 மார்க்ஸ் கேட்பாங்க. கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் 10 மார்க்ஸ் கேட்பாங்க. எவிடன்ஸ் ஆக்டில் 8 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் இன்க்ளூடிங் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபேமிலி லாவில் வந்து 8 மார்க்ஸ் கேட்பாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வந்து 3 மார்க்ஸ் கேட்பாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்ட் பிசிஐஏ ரூல்ஸ் வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. கம்பெனி லாவில் 2 மார்க்ஸ், என்விரான்மெண்டல் லாவில் 2 மார்க்ஸ், சைபர் லாவில் 2 மார்க்ஸு, லேபர் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் லாவில் 4 மார்க்ஸு, லேபர் லா ஆஃப் டோர்ட்ஸ் இன்க்ளூடிங் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் லா வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃபு, ப்ராப்பர்ட்டி லாஸு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்டு, இது எல்லாமே வந்து ஒரு சேர்த்து 8 மார்க்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லா ரிலேட்டட் டாக்ஸேஷன் வந்து 4 மார்க்ஸ் கேட்பாங்க. லேண்ட் அக்விசேஷன் ஆக்ட்ஸ் 2 மார்க்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாவில் வந்து 2 மார்க்ஸு. டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. 100 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க்ன்ற போல் 100 கொஷினுக்கு 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நோ நெகட்டிவ் மார்க்ஸு. அது மட்டும் இல்லாத இதில் நீங்கள் செலக்டிவாக இப்போ வந்து 10, 8 இந்த மாதிரி செலக்டட் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி படித்தாலே பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியலன்ற பட்சத்தில் அந்த கொஷினை விடாதீங்க. ஏன்னா அதுக்கு தப்பாக இருந்தாலும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. உங்களுக்கு அந்த கொஷினே தெரியல, அந்த புக்ஸில் தேடி பார்த்தா அதை பற்றி எதுவும் தெரியலனா அந்த கொஷினை விட்டுட்டு வராதிங்க. ஏதாச்சும் ஒரு 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அது நீங்கள் தப்பாக ஷேர் பண்ணுறது மூலிமா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அது ரைட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா 1 மார்க்ஸில் வந்து கூட நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ 100 கொஷினையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். 100 கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியல நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 19 போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் மைண்டில் வச்சுக்கணும்னா, உங்களுடைய புக்ஸ் வந்து பேர் ஆக்ட் புக்ஸை தான் நீங்கள் வாங்கணும், வித்தவுட் நோட்ஸில் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ஒரு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, படித்து பாருங்கள். அதை படிக்க முடியலனாலும் உங்களுக்கு அது வந்து காதால் கேளுங்க. அந்த கேட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்து மைண்டில் செட் ஆகும். அது மட்டும் இல்லாத கேஸ் லாஸ், எதனா ரீசெண்டாக நடந்த கேஸ் லாஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க, செக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆக்ட் கேட்பாங்க, ஆக்ட் கொடுத்துட்டு செக்ஷன் கேட்பாங்க. இந்த ஒரு அஃபென்ஸ் கொடுத்துட்டு இந்த அஃபென்ஸ்க்கு என்ன செக்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாத ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. கேஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனை உங்களால் கிராக் பண்ண முடியும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.